பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெய்ஹிந்த். எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிச்சயமாக இவ்வளோ ஒரு பாசம், இவ்வளோ ஒரு அன்பு, இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது இல்லை என்ன கைமாறு செய்கிறதுன்னு தெரில. உங்களுடைய வாழ்த்துக்கள் என்னை இந்த பணியில் நிச்சயமாக ரொம்ப நாளுக்கு தொடர வைக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இறைவணக்கத்தோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூர், அதன் பிறகு நடக்கக்கூடிய அரசியலை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இப்போது இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 60 எம்பிக்களை, முக்கியமான லீடர்ஸை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு டெலிகேஷன் அனுப்பிச்சு ஆப்ரேஷன் சிந்தூருக்கு காரணம் என்ன, நம்ம என்ன செஞ்சோம், இனி வரக்கூடிய காலங்களில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நம்மளுடைய எம்பிக்கள் எல்லாருமே பேசிட்டு வந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த 2வது நாள் என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்களோட மிகச்சிறந்த ஒரு ஆங்கிலம் பேசக்கூடிய வெகு சில பேர் இருக்காங்க பாகிஸ்தானில். அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிலாவல் பூட்டோ பரம்பரையை சேர்ந்த 3வது தலைமுறை. இவரை வேறு நாடுகளுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. நேற்று DW அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மன் ஊடகம் DW உருதுக்கு பிலாவல் பூட்டோ அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தார் தலைவர். அந்த பேட்டியில் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, சிந்து நதி நிறுத்திட்டாங்க அப்படின்னா, இந்தியா நிறுத்திட்டாங்க அப்படின்னா, இது எங்களுக்கு எக்ஸ்டென்ஷியல் த்ரெட். இது நாங்கள் இருக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு அளவுக்கு போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான அச்சுறுத்தல். இது எங்களுக்கு போரை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி போர் முழக்கமிட்டிருக்காரு. இதே மாதிரி முழக்கம் இவங்க கடந்த காலகட்டங்களில் 4 முறை 5 முறை பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்றது நம்ம வரலாறு தெரியும். இப்போது இதை பிலாவல் பூட்டோ இந்த நேரத்தில் சொல்லுறதுக்கான காரணங்கள் என்ன? ஏன்னா இப்போதைக்கு நம்ம 3 விஷயம் பண்ணியிருக்கோம். ஒன்று, டேம் டேட்டா, ஹைட்ராலஜிக்கல் டேட்டாவை நம்ம பாகிஸ்தானுக்கு தரமாக இருக்கிறோம். 2வது, டேமோடைய வாட்டர் ரிலீசிங் டேட், எப்போ நம்ம தண்ணீரை திறந்து விடுறோம், எவ்வளோ கியூசெக்ஸு, அதை இந்தியா இப்போ கொடுக்க மறுத்துருக்கு. 3வது, ஒரு தண்ணீர் தேங்கியிருக்கு, சடனாக திறந்து விடுறாங்க, அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா 10% தண்ணீரை தான் நம்மளால் இப்போதைக்கு தடுக்க முடியுமே தவிர முழு தண்ணீரையும் நம்ம தடுக்கிறதுக்கான டேம்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது. இப்போது 2 ப்ராஜெக்ட்ஸை இந்தியா கையில் எடுத்திருக்கு. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ப்ராஜெக்டை கையில் எடுத்திருக்குது. இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தப்படி 1960 ஒப்பந்தப்படி இந்த 3 நதிகள், பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய 3 நதிகள், இதில் இந்தியா வாட்டரை கன்சியூம் பண்ணாமல், தண்ணீரை பயன்படுத்தாமல், விவசாயத்துக்கோ அது மாதிரி பயன்படுத்தாமல், டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் போன்ற மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் அதில் இருக்குது. ஆனால் அதுக்கு 2 நாடுகள் ஒப்பந்தம் வேணும், ஒத்துக்கணும். இப்போ இந்த 2 ப்ராஜெக்டை இந்தியா ஒரு 6-7 வருஷமாக கேட்டுட்ருக்காங்க. அவங்க தொடர்ந்து இதில் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இப்போ இந்தியா அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சதுனால இப்போ டேம் கட்டக்கூடிய ப்ராஜெக்டை வெகு ஃபாஸ்ட்டாக அரசாங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 6-7 வருடங்களுக்குள்ளே அந்த டேம் கட்டி முடிக்கப்படும். அந்த 2 நதியை டேமும் கட்டி முடித்த பிறகு இந்தியாவால் 40% வரைக்கும் தண்ணீரை நிறுத்த முடியும். ஸோ 40% அப்படின்றது ஒரு கணிசமான அளவு. இப்போ பாகிஸ்தான் தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம், சிந்து நதிக்கு நெகோசியேஷனுக்கே நாங்கள் வரோம், இந்த ஒப்பந்தத்தை மீண்டும் ஆய்வு செய்வோம் அப்படிலாம் பேசினாங்க. இந்தியா அதுக்கு அசைஞ்சு கொடுக்கல. இப்போது பிலாவல் பூட்டோ இதுக்கு பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எங்களுக்கு போரை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு. ஸோ போரை தவிர உங்களுக்கு ஒரு வழி இல்லை. உங்கள் இராணுவத்தோடைய நிலைமை என்ன அப்படின்றத அந்த 82 மணி நேரம் ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே நம்ம பார்த்துட்டோம். குறிப்பாக 10 மே அப்படின்றது, 10th மே 1971 பிறகு வரலாற்றில் ஒரு நாட்டில் பாகிஸ்தானுடைய இராணுவமும் அவங்களுடைய அரசாங்கமும் என்றைக்குமே மறக்காது. அப்படின்னா 10 மே 2025 என்ன பண்ண முடியும் அப்படின்றத ஒரே ஒரு பிரிவான இந்திய விமானப்படை மட்டுமே காமிச்சாங்க. நம்மளுடைய கடற்படை ஒரு 36 கப்பல்களை கொண்டு போனது. கமாண்டர் ராகுல் அவர்கள் ஜனம் டிவி நிகழ்ச்சியில், நான் கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சியில் பேசினதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கப்பல் படையை நம்ம பயன்படுத்தவே இல்லை. இப்போ எந்த தைரியத்தில் இவங்க எங்களுக்கு போர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே கிடையாது, நாங்கள் உங்கள் வேலை போர் தொடுத்து வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, போர் தொடுக்கிறதுக்கான அருகதையோ இல்லை அதற்கான சக்தியோ பாகிஸ்தான்கிட்ட கிடையாது. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது பாகிஸ்தானுடைய பாலிட்டிக்ஸில் ரொம்ப டாமினேட்டிங்கான ஒரு மாகாணம் அப்படின்னா அது பஞ்சாப் மாகாணம். 2வது டாமினேட்டிங்காக ஒரு பொலிட்டிக்கல் சக்தி இருக்கக்கூடிய மாகாணம் அப்படின்னா சிந்து மாகாணம்.
பிலாவல் பூட்டோ இவங்களுடைய அப்பா, இவருடைய தாத்தா, இவங்க எல்லாமே, அம்மா தாத்தா எல்லாருமே அந்த சிந்துலேருந்து வரக்கூடியவங்க. இப்போது சிந்து நதிக்கு வரக்கூடிய வாய்க்கால்களை தடுத்து அதை மடைமாற்றி பாகிஸ்தான் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட் அந்த இடத்துக்கு மாற்றி அங்கே மிகப்பெரிய விவசாய நிலங்களை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அசீம் முனிரும் மற்றும் மரியம் நவாஸ் பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டரும் ஒரு GPI கிரீன் பாகிஸ்தான் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு எதிராக கிட்டத்தட்ட 3 லட்சம் விவசாயிகள் இப்போ அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விவசாயிகள் போராடுறது எங்களுக்கு வர தண்ணீரை நீங்கள் தடுத்து மாற்றக்கூடாது அப்படின்றது தான். இந்த இடத்துல தான் அவங்களுடைய உள்நாட்டு அரசியல் வருது. இப்போ இருக்கக்கூடிய இந்த பப்பட் கவர்மெண்ட்டில் பிலாவல் பூட்டோவையும் ஒரு ஆளாக மதித்து அங்கே ஒரு பதவியில் உட்கார வச்சுருக்கிறாங்க. இவங்க 3 கூட்டணி, அதாவது ஷபாஸ் ஷெரீஃப் கட்சியும் இவங்க கட்சியும் இன்னொரு கட்சியும் சேர்ந்து கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க. இப்போ டொமஸ்டிக் பாலிடிக்ஸில் இவருக்கு அடி வாங்குது. உடனடியாக இவர் போய் என்ன பண்ணாருன்னா 2 வாரம் முன்னாடி சிந்தில் போய் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சிந்து நதியை தடுத்தால், இது இந்தியா கிடையாது, அவங்க நாட்டுக்குள்ளேயே இந்த நதியை தடுத்து இந்த வாய்க்கால்களை அவங்களுடைய பஞ்சாப் மாகாணத்துக்கு திருப்பிவிட்டா நான் இந்த அரசாங்கத்தில் இருக்க மாட்டேன், எனக்கு பதவியெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கே என்னுடைய மாகாணம் தான் முக்கியம்னு சொல்லி எல்லா அரசியல்வாதிகளும் பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் விட்டாப்புல. ஆனால் அவங்க மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுடைய கட்சியிலேருந்து, பிலாவல் பூட்டோவில் கட்சியிலேருந்து நாங்களும் போராட்டத்தில் பங்கேற்கிறோம்னு சொல்லி கொடியேற்றிட்டு போனவங்களாம் அடித்து விரட்டியிருக்கிறாங்க அங்கேருந்து. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் சிச்சுவேஷன். இப்போ இந்த பேச்சுக்கு இவங்க போர் தொடுக்கக்கூடிய வலிமை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேசிக்கலாக தன்னுடைய டொமஸ்டிக் பாலிடிக்ஸுக்கு ஒரு நான் பாருங்கள் நான் வீரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்ரிக்ஸ் ஒன்று காமிக்கிறது. ரெண்டாவது டிப்ளமேட்டிக் ப்ரெஷர். ஏன்னா இவர் தான் மெத்த படித்தவர் ஆச்சு இல்லைங்களா, அதனால் வேறு நாடுகளுக்கெல்லாம் போகும்போது பாருங்கள் எங்கள் நதி நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க போய் தம்பட்டு அடிச்சுட்டு நாங்கள் நிறுத்தினா எங்களுக்கு ஒரு வழியே கிடையாது, எப்படி தண்ணி இல்லாமல் நாங்கள் இருக்க முடியும், எக்ஸ்டென்ஷியல் கிரைசிஸ் எங்களுடையது அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ். மூணாவது பார்த்தீங்கன்னா இவங்க இதை பேசும்போது இவங்க அணு ஆயுதத்தை பற்றியும் பேசுவாங்க. மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் இவங்க அணு ஆயுதத்தை பற்றி வாயவே திறக்கலை. அவங்கள ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய சில பெரிய அறிவாளிகளாம் இருக்கிறாங்களே அவங்களே படைக்க வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நூர்கான் பேஸ் மேலே அங்கே இருக்கக்கூடிய கிரானா ஹில்ஸ் மேலே இந்தியா நடத்திய தாக்குதல் இவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். நிச்சயமாக அடுத்து எத்தனை வருட காலமாக இருந்தாலும் இதில் இவங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா நிரசனமான உண்மை. ஸோ மீண்டும் அந்த நியூக்ளியர் டிட்டரன்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு கிட்டத்தட்ட இல்லாமையே போயிடுச்சு. ஏதாவது ஒரு பயங்கரவாத செயலை செஞ்சுட்டு அதன் பிறகு இந்தியா அடிக்க போகும்பொழுது நாங்கள் கிட்ட பயங்கரவாதம் இருக்குது, பயங்கரமான ஆயுதங்கள் இருக்குது, எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி தப்பிச்சிக்க வேண்டியது. இந்த முறை அந்த பப்பு வேகலை ஆக்சுவலாக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார், ஷபாஸ் ஷெரீஃப் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார், இவங்களோட இஷாக் தர் டெப்டி பிரைம் மினிஸ்டர், இவங்க எல்லாமே மீண்டும் மீண்டும் பேசிட்டு 2 டோன். அதாவது இவங்க இராணுவ தளபதியோட நாய்க்குட்டியாக இருக்கக்கூடிய பிலாவல் பூட்டோவும் நாங்கள் போர் தொடுப்போம் நதி நிறுத்தினா நாங்கள் போர் தொடுப்போம்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோன்ட்டு. அது ஸோ உலக அரங்கில் இந்தியா பாகிஸ்தானுடைய வரலாறு அரசியல் தெரியாதவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா இந்தியா ஒரு அக்ரஸராக பார்க்க வைக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. 4வது 3வது நாட்டோட தலையீட்டு, குறிப்பாக அமெரிக்காவோட தலையீட்டு. இவங்களுடைய ஒரு பேட்டி, ஒரு டிவி டிபேட் நான் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஊரோட இவங்களுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போ ட்ரம்ப் கையில் இந்தியாவோட குடிமை இருக்குது, ட்ரம்ப்பு இந்தியா பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்னா ட்ரம்ப் அந்த ட்ரேடு டீலை, வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்தி இந்தியாவை ஒரு திருகி தலையில் ஒரு தட்டி நம்ம டேபிளில் கூட்டு உட்கார வைப்பாங்கன்ட்டு. ஸோ இந்த முட்டாள்கள் காணக்கூடிய கனவு 20 வருஷத்துக்கு முன்னாடியே பலிக்கலை. இந்திரா காந்தி அவர்கள் இருந்தபோதும் அது செயல்பாட்டுக்கு வரலை. அவங்க என்ன பண்ணாங்கன்றதை பார்த்தோம். 1971 2 நாடாக பிரித்து விட்டாங்க. அதன் பிறகு வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போதும் இதே மாதிரியான டயலாக்கு. அப்போ நம்ம அணுகுண்டு சோதனை நடத்தணும், அப்போ என்ன நடந்துச்சுன்றது தெரியும். அதன் பிறகு மன்மோகன் சிங் அவர்கள் அரசாங்கம் இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு ஸ்டான்ஸ் தான், நாங்கள் இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் அணு ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இதுதான் நம்ம இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இவங்களுடைய எப்படியாவது இந்த பிரச்சனையை சர்வதேச பிரச்சனையாக்கி காஷ்மீர் ஒரு தராசில், சிந்து நதி நீர் அப்படின்றது இன்னொரு தராசில், இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு இந்தியாவை ஒரு 3வது நாட்டு தலையீடாக, 3வது நாடுன்றதை விட குறிப்பாக அமெரிக்காவோட தலையீட்டோட நாம் இந்தியாவை என்கேஜ் பண்ணணும், இந்தியா கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது அதை சால்வ் பண்ணணும், காஷ்மீர் பிரச்சனையை சர்வதேச லெவலில் வச்சுக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி இந்த இடைப்பட்ட காலங்களில் சீனாகிட்ட இருந்து ஆயுதங்களை இன்னும் அதிகமாக வாங்கி 5ஆம் தலைமுறை போர் விமானம் இதெல்லாம் பண்ணி என்னைக்கு நம்ம வலிமையை பெறுகிறோமோ இவங்களுடைய கனவு அது கஸ்வா இந்த் அப்படின்றது இவங்களுடைய கனவு. அன்னைக்கு இந்தியா மேலே ஒரு மிகப்பெரிய போரை தொடுத்து
இந்தியாவை ஆட்சி செய்யணும் அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய மனநிலை 1947 இவங்க இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்ற நிதர்சனமான உண்மையும் இப்போ தெரியுது. இப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவுண்டருக்கு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்துக்கு நம்மளுடைய இது ஒரு விஷயம் வருமே, காஷ்மீருக்கு இனிமே காஷ்மீரை பற்றி பேச்சுவார்த்தைன்றது பிஓகே பற்றி மட்டும்தான் இருக்கும். நீ ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விட்டுட்டு என்னைக்கு நீ வெளியில் போகிற அதில் மட்டும்தான் பேச்சுவார்த்தை. இப்போ இந்த மெசேஜிங் எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய மூவ் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் அவர்களை G7 நாட்டில் ஒரு சிறப்பு விருந்தினர் அழைக்கிறாங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பவரை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய 7 நாடுகள். அதுக்கு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பிரதமர் சைப்ரஸில் போய் இறங்குறாரு. சைப்ரஸ் ஒரு குட்டி நாடு. அதில் இருக்க சைப்ரஸ் நாட்டோடைய ஒரு 20% நிலத்தை துருக்கி ஆக்கிரமிப்பு வச்சிருக்கு. ஸோ எதிரியோட எதிரி நண்பன் அப்படின்ற கான்செப்ட் இங்கே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பிரதமர் போய் அங்கே இறங்குறாரு. சைப்ரஸில் போய் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்பி அவர் கூட பிரதமர் காலை வந்து ஆசீர்வாதம் போது பார்த்தீங்கன்னா, பிரதமரை எடுத்துகிட்டு போன கிஃப்ட்டு நல்லா நோட் பண்ணிங்கன்னா, காஷ்மீரிகளால் செய்யப்பட்ட பஷ்மினான்னு ஒரு ஸ்பெஷல் ஷால். என்னுடைய பல நண்பர்கள் இருக்காங்க, காஷ்மீரி நண்பர்கள் கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் உங்கள் சேனலில் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு. அது டைம் வரும்போது நம்ம அந்த லிங்க் எல்லாம் எடுத்து போட்டு விடுவோம். ரொம்பவுமே காஸ்ட்லியாக, ரொம்ப கலை ஒரு நயபாடோடு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட். அது ஒரு ஃப்ளாக்ஷிப், ஒரு ஜியோகிராஃபி ஜிஐன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஜிஐ இண்டெக்ஸ் உள்ள ஒரு ப்ராடக்ட் அது. அந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த காஷ்மீர் இஷ்யூவை இன்னொரு நாடு நமக்கு ஆதரவாக, அதாவது துருக்கியோட அண்டை நாடு, துருக்கியோட எதிரியாக இருக்கக்கூடிய சைப்ரஸ் நமக்கு ஆதரவாக அங்கே ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ காஷ்மீரை இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணுறது அப்படின்றது இந்தியா அமெரிக்காவில், அமெரிக்காவோட தாத்தா வந்தாலும் எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, புலாவல் பூட்டோ இன்னொரு அலிகேஷனே வச்சுருக்காப்புல, பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லி, உலகத்தோடைய பயங்கரவாத ஃபேக்ட்ரி உருவாக்குனதே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு அமெரிக்க ஊடகத்தில் போய் பேசினதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அதாவது பாகிஸ்தானில் பயங்கரவாதத்துக்கு இந்தியா தான் காரணம், பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடுன்னு சொல்லி நீங்கள் எந்த நாட்டில் போய் சொன்னீங்கனாலும் அவங்க கண்டிப்பாக சிரிப்பாங்க. ஸோ இந்த இடத்துலையும் இவங்களோட இது பெருசாக எடுபட போகிறது கிடையாது. மூணாவது, எப்படியாவது அமெரிக்காவை உள்ளே எடுத்துகிட்டு வந்து அமெரிக்காவோட மத்தியஸ்தத்தில் இப்போ ட்ரம்ப் அதான் திரும்ப பேசிகிட்டு இருக்காரு, நான் மீடியேட் பண்ணுறேன் 2016 20 அதான் பேசினார். இப்போ கொஞ்சம் அதிகமாக பேசிகிட்டு இருக்காரு ட்ரம்ப்புக்கும் உள்ள அவங்க நாட்டில் எல்லாம் பற்றிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை ஒரு சைடு போயிட்டுருக்கு, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஒரு சைடு போயிட்டுருக்கு. ஸோ ட்ரம்ப்புக்கு வந்து இன்னொரு மீடியேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது, அதற்கான வாய்ப்பு நம்ம தரப்போகிறதும் கிடையாது. ஸோ இந்த தேட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம இப்போது பாகிஸ்தான் போர் தொடுத்து வருது. சரி, ஒரு வேளை நம்ம வந்து தண்ணீர் பஞ்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வறட்சி ஏதோ ஒன்று வருது, இருக்கிற நதி நீரை இப்போ நம்ம நிறுத்தி வைக்கிறோம். பாகிஸ்தானில் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? படையெடுத்து வந்துட போகிறாங்களா? சரி, படையெடுத்து நீங்கள் வாங்க, படையெடுத்து வந்து இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது இருக்குது. ஏன்னா இந்த முறை இந்தியாவோடைய இந்தியன் ஆர்மி தரைக்குள்ளே போனாங்க. போன முறை பார்த்தோம், நம்ம லாகூர் வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஸோ லாகூரோடைய போலீஸ் ஸ்டேஷன் நம்ம கண்ட்ரோல் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் ஃபேமஸாக நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த முறை இந்தியாவுடைய இராணுவம் உள்ளே போச்சு அப்படின்ற போது பாகிஸ்தான் 2 துண்டாக தான் உடைக்கப்படும். 2ஆ 4ஆ அப்படின்றது நமக்கு காலம்தான் பதில் சொல்லும். ஸோ நிச்சயமாக அந்த இடத்துல இவங்களுக்கு நல்லாவே தெரியும், இது வெறும் வாய் சவடால் தான், இதில் ஒன்றும் பெரிய சப்ஜெக்ட் எதுவுமே டெப்த் எதுவுமே கிடையாதுன்ட்டு. பட் பொலிட்டிக்கல் மெசேஜிங்கில் இவங்களோடைய இன்டர்னல் பாலிட்டிக்ஸில் சிந்துலேருந்து தண்ணீர் அங்கே டைவர்ட் பண்ணி விடுறதுக்கு இதை ஒரு பகடக்காயாக பயன்படுத்திட்டு இந்தியா தண்ணீரை நிறுத்திடுச்சு. இந்தியா நினச்சாலும் நிறுத்த முடியாது. இப்போ 10% தண்ணீரை தான் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும். அவ்வளோ 3 நதிகளோட தண்ணீரை நிறுத்துற அளவுக்கு நம்மகிட்ட டேம் கிடையாது இப்போ. ஏன்னா அந்த காலகட்டங்களில் நம்ம அதை பற்றி பெருசாக யோசிக்கல, கட்டவும் இல்லை. இப்போ இவங்களுடைய ரிட்டோரிக்கில் 2 விதமான அந்த ரெட்டனாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஷபாஸ் ஷெரீஃப், இஷாக் தர், இவங்க எல்லாருமே இந்தியா கிட்ட பேச்சுவார்த்தை வேணும், நாங்கள் அமைதியாக போகிறோம், காஷ்மீர் உட்பட எல்லாத்தையும் நாங்கள் பேசுகிறோம், 3ஆவது நாள் தலையில் இருந்தால் ரொம்ப நல்லதுன்ட்டு. இந்த ஃபேக் மார்ஷல் அசீம் முனீரும் பிலாவல் பூட்டோ போன்ற ஆட்களும் 3ஆம் தலைமுறை அரசியல்வாதிகளும் பேசுறது நாங்கள் போர் தொடுத்துருவோம்ட்டு. இவங்களுடைய இன்டர்னல் ரிப்போர்ட், ஓகேங்களா, அந்த ரிப்போர்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு தடவை பதிவில் பார்ப்போம். இவங்களுடைய இன்டர்னல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 3 நாட்கள் இந்தியா போரை கண்டினியூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஒரு விமானம் கூட மேலெழும்ப முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் கம்ப்ளீட்டாக இந்தியா எல்லாத்தையுமே தரமட்டம் ஆக்கியிருக்கோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது, அந்த 36 கப்பல்கள் கராச்சி துறைமுகத்தில் போய் நின்றுது. அதில் சில நீர்மூழ்கி கப்பல்கள் அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட் கராச்சி துறைமுகத்திலே கீழே இருந்தாங்க. அதை இந்தியா ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா கராச்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதம் அந்த பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இவங்களால எந்த ஏற்றுமதியும் பண்ண முடியாது, இறக்குமதியும் பண்ண முடியாது.
இப்போ இவங்க ஜியோ பொலிட்டிக்கலாக அமெரிக்கா தங்கள் ஆதரவுக்கு வந்துருச்சுன்னு நினச்சி இந்த முட்டாள்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது இங்கே சுற்றி பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. முதல்ல ஆப்கானிஸ்தான். கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு யுத்தம் வந்தால் ஆப்கானிஸ்தான் அந்த பக்கம் ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ரொம்ப நெருங்கி இருக்கிறாங்க. சைனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற சீபக் ஒப்பந்தம்லாம் அதை நீங்கள் ஓரமாக வைங்க, பெரிய லெவலில் கன்சிடரேஷன் எடுக்க வேணாம். ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கு நிதி தேவைப்படுது. அந்த நிதிக்காக சில காம்ப்ரமைசஸ் அவங்க பல நாடுகள்கிட்ட செஞ்சுட்டு தான் இருக்காங்க, அமெரிக்கா, சைனா உட்பட. ரெண்டாவது ஈரான். ஈரானுக்கு இவங்க இப்போ ஈரானுடைய ஒரு அமைச்சர் சொன்னது என்னன்னா, எங்கள் மேலே ஏதாவது இஸ்ரேல் பண்ணிச்சு ஒரு அணு ஆயுதத்தை ஏதாவது பயன்படுத்துச்சுன்னா எங்களுடைய சகோதர நாடான பாகிஸ்தான் இஸ்ரேல் மேலே அணு ஆயுதத்தை ஏவுவாங்க, இஸ்ரேல்ன்ற நாடே மேப்பில் இருக்காதுன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்களுக்கு இன்னொரு இடத்துல ஜியோ பொலிட்டிக்கலாக மிடில் ஈஸ்டில் இருக்கிற பாலிடிக்ஸில் போய் இவங்களே வாண்டடாக போய் மேலே ஏறிட்டாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ இவங்களுடைய கால்குலேஷன் படி ஒரு வேளை ஈரான் வீழ்ந்துச்சு, இப்போ இருக்கக்கூடிய அரசு வீழுதுன்னு வச்சுக்கலாம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான், அப்போவுமே இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் வரும். இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் இவங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, இவங்களுடைய வெஸ்டர்ன் பார்டரில் இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான், இன்னொரு பக்கம் ஈரான், இந்த பக்கம் இந்தியா. சைனாவுக்கும் இவங்களுக்கும் உள்ள தொடர்பு ஷிங்ஜியாங்கில் மட்டும்தான். அங்கே சீன வீரர்கள்லாம் வந்து பாகிஸ்தானுக்காக வந்து சண்டையெல்லாம் போட போகிறது கிடையாது. சீனா அதிகபட்சமாக இவங்களுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த ஆயுதங்களோட நிலைமை என்ன அப்படின்றத ஆப்ரேஷன் சிந்தூர்லேயும் பார்த்தோம். இப்போ ஆப்ரேஷன் ரைசிங் லைனில் ஈரானுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஏர் டிஃபென்ஸ் தான். அவங்களுடைய இன்டர்னலில் இருக்கக்கூடிய ஸ்டடீஸை அவங்க அதிகாரிகள் சீனாவோடைய ஆயுதங்களை முழுசாக நம்பி இருக்கக்கூடாது, ரஷ்யா ஆயுதங்களை நம்ம வாங்கியிருக்கணும், தவறு செஞ்சுட்டோம், இப்போ உடனடியாக ரஷ்யா ஆயுதங்களை நம்ம எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறதுன்னு பார்ப்போன்ட்டு. HQ1 9 அது என்ன கதையாச்சுன்றதை நம்ம போன பதிவிலே பார்த்துருந்தோம். இந்த நாட்டுக்கு நெருக்கடிகள் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நாட்டை காப்பாற்றி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஈரானோட வீழ்ச்சிக்கு பிறகு அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் தேவை கிடையாது. ஏன்னா ஆப்கானிஸ்தானை தாலிபான்களை அவங்க டைரெக்டாக டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சிபெக்கோடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது இப்போ கொஞ்சம் மட்டுப்படுத்தி வச்சுருக்குது பாகிஸ்தான். மீண்டும் நாளைக்கு சிபெக்கோடைய ப்ராஜெக்ட்ஸை இவங்க ஒரு 200 ப்ராஜெக்ட்ஸ் மேலே வச்சுருக்காங்க, அதை ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்காவும் பாகிஸ்தானை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தான் பார்க்குறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் தன்னுடைய ஆயுதங்களை கொண்டு வந்து வைக்கிறதுக்கும், இந்த பக்கம் இந்தியா, சீனா, இந்த பக்கம் ஈரான் மற்றும் ரஷ்யா, இந்த 4 நாடுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரவுடி பை தேவை. அந்த ரவுடி பை வீட்டில் போய் நான் ஆயுதங்கள்லாம் வைப்பேன், அந்த அளவுக்கு தான் பாகிஸ்தானுக்கு இம்பார்ட்டன்ஸே தவிர பாகிஸ்தான்லேருந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் வந்து அமெரிக்காவோட வளர்ச்சிக்கு ஈடுபடுவாங்கலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பாலிட்டிக்ஸில் பிலாவல் பூட்டோ பேசுகிறது வெறும் வாய் சவடால் தான். இதில் பெருசாக நம்ம சீரியஸாக எடுத்துக்க தேவையில்ல. அப்படியே ஒரு யுத்தம் அவங்க செய்யணும்னு நினச்சாங்க அப்படின்னா வெல்கம். அதில் என்ன ஆகும், ஆப்ரேஷன் சிந்தூரோட தொடர்ச்சி என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா பாகிஸ்தானோடைய ஒரு MP சொல்கிறது, அதாவது பாராளுமன்றத்தில் ஆப்ரேஷன் சிந்தூரை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க, நம்ம மக்களால் தூங்க முடியல, நம்ம இராணுவத்தால் தூங்க முடியல, கராச்சி, பெஷாவர்லேருந்து எல்லா நகரங்களையும் அவங்க தாக்கியிருக்கிறாங்க. இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு இப்போவும் அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. நமக்கு எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, இந்தியாவை நம்ப முடியாது, நம்மளுடைய இராணுவமும் இன்றைக்கி வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க. இராணுவத்துக்கு, அதாவது அவங்களுடைய வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் மற்றும் அவங்க இராணுவத்துக்கு சரியாக சாப்பாடு கூட போகிறது கிடையாது அப்படின்ற பதிவை அவங்களுடைய MP அவங்களுடைய பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்களுடைய நாள் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. பட் அமெரிக்கா அப்படின்ற ஒரு சூப்பர் பவர், இந்த பக்கம் இந்தியாவுக்காக சீனா எடுக்கக்கூடிய ஒரு இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி அது கொஞ்சம் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்ஸ் வந்து வரப்போகுது. ஒன்ஸ் இந்த மிடில் ஈஸ்டோட போர் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன அப்படின்றது தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய அப்டேட்ஸ் என்ன, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.